தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன் மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் நூறாயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் பூனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள் மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் இத நான் ஏற்கனவே பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எங்க எங்கம்மா? சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி சின்ன வயசுல எங்கேயோ பாத்திருக்கேன். விவரம் கூட கேட்டிருக்கேன். இப்போ மறந்து போச்சு. ஞாபகம் வந்தா சொல்றேன். அபர்ணா, இதோட சேர்த்து ஒரு தகடு வச்சிருந்தேன், அத காணுமே. தகடா? ஆமாம்மா. எங்க இருக்கும் சார்? இருக்கு சார். எங்க? நான் எடுத்துறேன். எங்க? சார் இந்தாங்க. இதுல போட்டிருக்க கோலம் நல்லா இருக்கு சார். அது கோலம் இல்லம்மா, சக்கரம். சக்கரமா? அது என்ன சார் செய்யும்? அது நல்லது செய்யும். அப்போ அந்த நல்லது உங்களுக்கு சீக்கிரமே நடக்கட்டும் சார். அந்த முருகன் அருளால உங்களுக்கு பார்வை கிடைக்கட்டும். ஆமா, சாருக்கு தான் பார்வை தெரியாதே, எதுக்கு இத்தனை பேப்பர் வச்சிருக்காரு? எப்படி படிப்பாரு? அதானே, எப்படி படிப்பீங்க சார்? எனக்கு தெரியாதுதான், ஆனா மற்றவங்களுக்கு தெரியுமே. தகவல்கள்லாம் படிக்க முடியுமே, படிச்சு எனக்கு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான். சரி, அப்ப நான் வரேம்மா. தேங்க்ஸ் சார். நான் வேணா கூட வந்து விட்டுட்டுமா? இல்ல, பரவாயில்ல, நானே பார்த்து போய்க்கிறேம்மா. பாவம் இல்ல செல்வி, அந்த பேப்பர்ல இருக்க வேலை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க பார்த்தேன்? எல்லாம் சரியாயிடும். போ. சரிங்க தாயே. சரியா 21 நாள் கழிச்சு வந்து என்ன பாரு. சரிங்க. உன் எதிரிக்கு எல்லா வியாதியும் வந்திருக்கும், கவலைப்படாம போ. ரொம்ப நன்றி தாயே, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. சரிங்க அத்தா. அம்மா தாயே.
சாமி வணக்கம். என்ன வேணும்? என் பேர் நாகராஜ். எனக்கு உங்க உதவி வேணும். உட்காரு. உன்னை பார்த்தா நீ சரியான இடத்துல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. ஆமா சாமி, நான் இப்பதான் ஜெயில இருந்து வரேன். ஜெயிலில் இருக்கும்போது உங்களை பற்றி என் கூட இருந்தவர் ஒருத்தர் சொன்னார். அதான் உங்களை நம்பி உங்களை தேடி இப்போ வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? உனக்கு என்கிட்ட இருந்து என்ன உதவி வேணும்? என்னோட முறை பொண்ணு ஒருத்தி இருக்கா, அபர்ணான்னு பேர். நான் அவளை கட்டிக்க ஆசைப்படுறேன். ஆனால் அவள் என்னை பார்த்து விலகி போயிட்டே இருக்கா. அவளுக்கு என் மேலே விருப்பம் வரணும். கல்யாணத்துக்கு அவள் ஒத்துக்கணும். அப்படியா? நான் கேட்டு பார்த்ததில்ல. அதுக்கு நிறைய காரியங்களை செய்ய வேண்டி இருக்கும். ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை. செய்வியா? செய்யறேங்க. நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன செய்யணும்? அவசரப்படாத. இன்னைக்கு வேணாம். வர்ற பௌர்ணமி ராத்திரி பூஜைக்கு வந்து கேளு. என்ன தேவைன்னு சொல்றேன். இப்ப கிளம்பு. ஓ சரிங்க சார், வரேங்க. உனக்கு என்ன வேணும்? வழி மாறி வந்துட்டியா? நான் வழி மாறல, நீ வழி மாறக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். ஏய், யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் சொல்றதை கேட்பியா? இதெல்லாம் என்னது? ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது. ஏய், இப்ப எந்திரிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை பலியாக்கிடுவேன். மரியாதையா போயிடு. போடா. எந்திரிச்சா பலி குடிப்பியா? எங்க எந்திரி பாப்போம்.
ஜக்கம்மா, ஜக்கம்மா, இது என்னம்மா சோதனை? என்னால எந்திரிக்க முடியல. உன்னை பார்க்க பாவமா இருக்கு. சரி சரி, எந்திரி இப்போ. வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வராம இருந்தா பிரச்சனை தீர்ந்துருமா? வீட்டுக்கு போலாம். இல்லடா, நீ போ, நான் வரல. எனக்கு எதுவுமே பிடிக்கல. எது பிடிக்கல? அந்த வீட்டுக்கு வர பிடிக்கல, அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கல. அம்மா உன்னை காணோன்னு அழுதுட்டு இருக்காங்க. போய் அதுக்கிட்ட சொல்லு நான் வரலேன்னு. எல்லாம் அதால வந்தது. எப்பவோ அவன் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கணும், தனியா நின்றுக்கணும். இப்ப பாரு, புலிவால் பிடிச்ச கதையா போச்சு. விடவும் முடியல, இருக்கவும் முடியல. இருக்க போவதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இதோ இந்த கடல்ல போய் குதிச்சிடலாமான்னு இருக்கு. யாருக்கும் தொல்லலாம நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். இந்த கடலுக்குள்ள நீ போனா என்னால திரும்ப உன்னை கொண்டு வந்துட முடியும். ஏன்னா இந்த கடல்ல இருந்து தானே நான் வந்தேன். உனக்கு உலகம் தெரியாதுடா, நீ சின்ன பையன். அதான் ஏன் நிலைமை தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, உனக்கு நான் சின்ன பையனாவே இருந்துட்டு போறேன், விவரம் தெரியாதவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா ஒண்ணு, நீ இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் இங்க வந்து சேர்ந்ததே உனக்காக தான். இப்போ இங்க இருக்கிறதும் உனக்காக தான். நீ அந்த வீட்டுக்கு எப்போ போறியோ அப்பதான் நானும் போவேன். நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போலாம், எந்திரிச்சு வா. வா போலாம். கார், ஏன் கார்? என் வண்டி கிடைச்சிச்சு. என் வண்டி அந்த முருகன் வண்டி திருப்பி கொடுத்துட்டான். முருகா, ஒன்னும் ஆகல. முருகா, முருகா, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டியப்பா. என் கஷ்டத்துல காது கொடுத்து கேட்டு என் கஷ்டத்தை போக்கிட்டியப்பா. ஐயோ, கையும் ஓடல, காலும் ஓடலையே. வர தைப்பூசத்துக்கு உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறேன்னு பாரு. செல்லும். ஐயோ ஆண்டவா, முருகா, நீ இருக்கப்பா, நீ இருக்க. செல்லடி வாசம் என்னைக்கு எனக்கு இருக்கணும். ஆண்டவா, முருகா, உன்னோட மகிமையே மகிமைப்பா, கலக்கிட்ட. முருகா, புகழ்ந்து பாடணும்னு நினைக்கிற பாட்டு வர மாட்டேங்குதேப்பா. முருகா, என்ன கதிரு எங்க நின்னு சாமி இருப்பா சொல்றேன். ஆண்டவா முருகா,
எப்ப வந்த, எங்க போன? இப்பதான் வந்தம்மா. நல்ல வேளையா வந்தேன். வரக்கூடாதுன்னு நினைச்சேன். வந்தது நல்லதா போச்சு. காணாம போன நம்ம கார் திரும்ப கிடைச்சிருச்சு. என்ன காரு காணாம போச்சா? காணாம போல, திருட்டு போயிடுச்சு. முத்துதான் உங்ககிட்ட நம்பிச்சு விட்டாரு. அவனே உன் கூட வச்சுக்கோ, கூட்டிட்டு வந்து வண்டி எடுங்க சார், போலாம். வாங்க போய் எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டு வாங்க சார், வண்டி நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? ஆமா, அந்த பொண்ணுங்க கிட்ட என்ன சொல்லி சமாதானம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை காரு கிடைச்சிருச்சு. ஆமா, அந்த பொண்ணுங்களோட லக்கேஜ் பொட்டி மிஸ் ஆகல. கதிரு, நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கார் திருடன் எதுக்காக எடுத்துட்டு போனா? இப்ப எதுக்கு திரும்ப கொண்டு வந்து நிறுத்தினா? ஒருவேளை காரை திருடின பிறகு இது யாரோடதுன்னு தெரிஞ்சிருக்குமோ? கரெக்ட். தாத்தா பேரை கேள்விப்பட்டு இன்னாரோட பேரன்னு தெரிஞ்சதும் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. யாரு தாத்தா பேரை கேட்டா? வயசான ஒரு பேரை கேட்டு அவன் எதுக்கு பயப்படணும்? என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பான், அத நடுங்கி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. தாத்தா உன்னை தேடிட்டு இருக்காரு. கதிரு, எந்த ஒரு பொண்ணு? அதுவா, இலங்கையில கொழும்புவோம். இலங்கையா? பேரு? அவங்க பேரு என்ன சொன்னாங்க பேரு? என்னமோ சொன்னாங்களே.